தொடர்ந்து ஒரு வாரமா மழை வந்துட்டே இருந்ததுனால பெருசா ஒன்றும் துணி துவைக்க முடியல. அன்னன்னைக்கு துணி அப்பப்போ மட்டும் துவைச்சு போற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அழுக்கு துணி சேர்ந்து இருந்துச்சா, சரி அதில் வந்து பாதி மட்டும் நீ துவைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாயங்காலம் போல எடுத்து துவைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா காலையிலையும் வெயில் அடிக்கிறதுல ஒன்றும் அடிக்கிறதுல, சரி வெயில் வந்து துவைக்கலானே கொஞ்சம் லேசியா விட்டுட்டு இருந்தேன். சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் மட்டும் ஃபேமஸ் இல்லை, இந்த தட்டுவடை செட்டுமே ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் காரஞ்சாரமா சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால வரும்போது தட்டுவடை செட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். குட்டிமாலாம் இது ஒன்று கூட டச் பண்ணி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு காரஞ்சாரமா இருக்கும். நானும் ஜெய்குட்டி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஜெய்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அவன் நான்வெஜ் எதுவும் செய்யல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் டிஷ் செஞ்சுக்கிறமான்னு சொல்லிட்டே இருந்தான். அவன் ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதுனால தான் இதை கேட்கறான். இதே ஸ்கூல்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் அடுப்புக்கிட்டே வர முடியாது. எவ்வளவோ வேணாம் நானே செஞ்சு தரேன்னு சொன்னா, இல்லம்மா நானே செஞ்சுக்கிறேன், என் கையால நானே செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தான். நம்ம கையால சமைச்சு நாமளே சாப்பிட்றதே ரொம்ப போரிங்கா இருக்குது. இந்த மாதிரி யாராவது சமைச்சு கொடுத்தா பரவாயில்லன்னு தான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல ஜெய்குட்டி அந்த டைம்னு பார்த்து நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சோயா பண்டா சுக்கா மாதிரி செஞ்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். இதுக்கு வெங்காயம் மட்டும் தான் நான் கட் பண்ணி கொடுத்தேன், மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவனா வந்து வீடியோ பார்த்து ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தான். மசாலாலாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் வெங்காயம் அப்புறம் வறுத்து அரைச்ச அந்த பவுட்ரு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக வர அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுட்டான். அப்புறம் இந்த மிளகாத்தூள் மட்டன் மசாலா போட்டிருந்தான். இந்த காரம் போடும்போது மட்டும் நான் சொல்லிட்டே இருந்தேன், ஏன்னா குட்டிமா வந்து சாப்பிட மாட்டாங்க. சோயா பண்ணா ரொம்ப பிடிக்கும், காரம் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் சோயா பண்ணு சேர்த்துட்டு நல்லா பரட்டு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா. எதுக்கு அப்போ எவ்வளோனா, ஆமாம் அது நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல இருக்கும் மூடி போட்டு வேக வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் திறக்கும் போது கம கம கமன்னு உண்மையாலுமே மட்டன் வாசங்க, உண்மையாலுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு.